குற்றச்சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவாக நீதி கிடைக்கவே இந்திய நீதித்துறை குடிமை பாதுகாப்பு மற்றும் சாட்சிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் குற்றவியல் நீதி அமைப்பு நிர்வாகத்தில் இந்தியாவின் முற்போக்கு பாதை என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்திய நீதித்துறை சட்டம், இந்திய குடிமை பாதுகாப்பு சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவை வரும் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவித்தார். குற்ற சம்பவங்களில் பாதிக்கப்படுபவர்களுக்கு குறைந்த கால அளவில் நியாயம் கிடைக்கும் வேண்டும் என்பதே இந்த புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதன் நோக்கம் என்றும் அவர் கூறினார். ஏழை எளிய மக்கள் நியாயம் கிடைக்காமல் சிரமப்படும் நிலைக்கு இந்த சட்டங்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நடந்துள்ள ஒரு சம்பவத்தில் 50க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளதாகவும் அவர்களுக்கு உடனடியாக நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற சட்டங்கள் கொண்டு வந்துள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். ஒவ்வொரு ஏழைகளும் நியாயம் கிடைக்காம எவ்வளவு ஆண்டுகள் அவர்கள் கஷ்டப்படுகிறத நம்ம பார்க்கலாம். பல பேர் சட்டத்தினுடைய உதவி கிடைக்காம ஜெயிலில் இருக்கிறத பார்க்கலாம். இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு நியாயமான குறைந்த கால அளவுக்குள்ள அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, உடனடியாக அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வரும். நேற்றைக்கு கூட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம், கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே இறந்திருக்கிறார். ஸோ அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும், உடனடியாக நியாயம் கிடைக்கணும். அதுக்காக ஒரு டிராகன் சிஸ்டம் இல்லாமல் துரிதமான நியாயத்தை சட்டத்தை வழிபடுத்துவதற்காக ஐபிசி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.